பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் நம்பிக்கையின் வார்த்தை செய்தி வேளைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளின் நம்பிக்கையின் வார்த்தை செய்திக்கு ஆதாரமாய் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகளில் எந்த கிரியைகள் நிமித்தம் என் மேல் கல் எறிகிறீர்கள் என்றார். கண்மணிகளே, இந்த செய்திக்கு தலைப்பாக நான் கொடுக்கிற ஒரு தலைப்பு, எதிரால் கல் எறிகிறீர்கள். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே யூதர்களை பார்த்து அவர் சொன்ன காரியம், நான் என் பிதாவினால் இந்த நற்கிரியைகளை செய்தேனே, எந்த கிரியினால் என் மேல் கல் எறிகிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் அதே 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், அங்கே கர்த்தர் சொல்கிறார், நானும் என் பிதாவும் ஒன்று என்று சொல்லுகிறார். இதை யூதர்கள் கேட்ட பொழுது கல்லெறிய தொடங்கினார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். கர்மதேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நானும் என் பிதாவும் ஒன்று என்று சொன்னவுடனே யூதர்கள் கல்லுகளை எடுத்து எரிய தொடங்க ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நான் என் பிதாவினால் இந்த நற்கிரியைகளை செய்தேனே, எந்த கிரியை நிமித்தம் என் மேல் கல்லெறிகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு கர்மதேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிப்போமானால், அவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன பாருங்க. யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நற்கிரி நிமித்தம் நான் உன்மேல் கல் எறியதில்லை, நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லி யூதமாய் தேவதீசனம் சொல்லுகிறபடினால் உன்மேல் கல் எறிகிறோம் என்றார்கள். அல்லேலூயா. உன்னுடைய கிரியை நிமித்தம் நான் உன் மேல கல் எறியல. எனக்கு நன்றாய் தெரியும், பிதாவாகிய தேவன் ஆதியிலே மோசேயோடு கூட இருந்து, இஸ்ரவேல் புத்திரோடு கூட இருந்து ஒரு அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார்கள் என்று எங்களுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள், எங்களுடைய முற்பிதாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனக்கு நன்றாய் தெரியும். அநேக அடையாளங்களை செய்கிறவர், அநேக அற்புதங்களை செய்கிறவர், அநேக வல்லமைகளை செய்கிறவர் என்பதை நாங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அது நிமித்தம் நாங்கள் உண்மையில் கல்லறியவில்லை. நீ மனிதனாயிருக்க, ஆமென், நீ மனிதனாயிருக்க உன்னை நீ தேவன் என்று சொன்னபடினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எனக்கு கர்மதேவனுடைய பிள்ளைகளே, அந்த யூதர்கள், இஸ்ரவேலர்கள், அவருடைய முற்பிதாக்களில் கர்த்தர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாவற்றையும் நம்பினவர்கள், எல்லாத்தையும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் பிதாவும் தானும் ஒன்று என்று சொன்ன உடனே அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நீ மனுஷனாய் இருக்கிறாயே, உன்னை எப்படி நீ தேவன் என்று சொல்லுவாய்? எனக்கு கர்மதேவனுடைய பிள்ளைகளே, அடையாளங்களையும் அற்புதங்களையும் நம்பினவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மாம்சத்திலே வெளிப்பட்டு தன்னுடைய ஊழியத்தை தொடங்கின பொழுது அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் நானே என் பிதாவும் ஒன்று என்று சொன்னவுடனே அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கல்லெறியும்படியாய் அவள் எத்தனிக்கிறார்கள். அல்லேலூயா. எனக்கு கர்மதேவனுடைய பிள்ளைகளே, அவள் நன்றாய் தெரியும், பிதாவாகிய தெய்வம் இப்படிப்பட்ட அற்புதங்களை அடையாளம் செய்வான் எங்களுக்கு தெரியும், ஆனால் நீ மனுஷனாய் இருக்கிறாயே என்று சொன்னார்கள். எனக்கு கர்மதேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதம் சொல்லுது, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, அங்கே தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுது. கர்மதேவனுடைய பிள்ளைகளே, இந்த யூதர்கள் நம்முடைய பாவங்களை போக்கும்படியாய், நம்முடைய பாவங்களை கழுவும்படியாய் தேவன் மாம்சத்திலே இறங்கி வந்தார், மாம்சத்திலே வந்து வெளிப்பட்டார், தனக்கென்று சரீரத்தை ஆயத்தப்படுத்தி அவர் வெளிப்பட்டு இருக்கிறார். நமக்காக அவர் மரிக்க போகிறார் என்பதை இந்த ஜனங்கள் அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டபடினாலே ஏற்க மறுத்து விட்டார்கள். அவர் ஏற்க மறுத்தபடினாலே மெசியா ஆகிய கிறிஸ்து அவர் மாம்சத்திலே வருவார் என்பதை அவர் ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே
கர்மேல் தேவனுடைய பிள்ளைகளே, அவள் கிரியைகளை நம்பினார்கள். ஆனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவையோ அவள் புறம்பாக்கினார்கள். அவள் கல்லெறியும்படியாய் அவர்கள் அங்கே காணப்பட்டார்கள். கர்மேல் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் இதே நிலைமை சபையிலே காணப்பட்டு கொண்டு இருக்கிறது. இயேசுவே பிதா, அவரே நிச்சயமான பிதா என்று சொல்லி பிரசங்கிப்போரை இன்றைக்கு இருக்கிற சபை என்ன செய்து கொண்டிருக்கிறது? அவருடைய நற்கிரிகளை இன்றைக்கு நம்புகிறார்கள். ஊழியக்கார மூலமாய் அடையாளங்கள், அற்புதங்கள், சுகங்கள், விடுதலைகள் எல்லாத்தையும் நம்புகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தான் நித்திய பிதா, இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் ஒன்று என்று நாம் பிரசங்கித்தோமானால், நான் சொல்லுவோமானால், இன்றைக்கு நம்ம கல்லறி இன்றைக்கு துணிந்து இருக்கிறார்கள், இன்னைக்கு கல்லறிந்து கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை பிதா என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவே பிதா, அவரே நித்தியமானவர் என்று சொல்லி நாம் பிரசங்கிக்கிற பொழுது, அன்றைக்கு யூதர்கள் எந்த கிரியைகளை செய்தார்களோ, எந்த காரியத்தை செய்தார்களோ, இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே நானும் என் பிதாவும் ஒன்று என்று சொன்ன உடனே எப்படி கல்லெறியும்படியாய் துணிந்தார்களோ, அதே கிரியைகளை இன்றைக்கு இந்த கடைசி காலத்தின் சபைகளிலே இன்றைக்கு துணிகரமாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். கல்லெறிகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன சொல்கிறார்கள்? இவன் இயேசுவின் நாமக்காரன், கல்லெறிகிறார்கள். இவன் பிதாவை மறுதலிக்கிறவன் என்று சொல்லி கல்லெறிகிறார்கள். இவன் அந்தி கிறிஸ்து என்று சொல்லி கல்லெறிகிறார்கள். எதற்காக? கர்மேல் தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் ஒன்று என்று பிரசங்கிக்கிற பொழுது, அன்றைக்கு யூதர்கள் செய்த அதே கிரியைகளை இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர்களும், இன்றைக்கு இருக்கிற சபையும், இன்றைக்கு இருக்கிற ஜனங்களும் இன்றைக்கு இதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து கேட்டார், இதனால் என் மேல் கல்லெறிகிறீர்கள்? ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்ட தேவன் என்பதை இன்றைக்கு ஒரு கூட்டம் மறுதலித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு கூட்ட ஜனத்தார் ஏற்க அவர்கள் மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவுக்கு மேல் ஒருவர் உண்டு, இயேசுவுக்கு மேல் ஒரு தெய்வம் உண்டு என்று சொல்லி அவருக்கு பிதா என்கிற பெயரை சூட்டி, கர்மேல் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு விக்கிரக வழிபாட்டை செய்து கொண்டிருக்கிற ஜனங்கள், இன்றைக்கு கூட்டங்கள், சபை பெருகிக் கொண்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்மேல் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அதே காரியம் இன்றைக்கு சபையிலே நடந்து கொண்டிருக்கிறது. சபை இன்றைக்கு அதை தான் செய்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பிதா என்று சொன்னால் கல்லெறிய தொடங்குகிறார்கள். கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 9:6 சொல்லுகிறது, இவர் நித்திய பிதா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிலிப்பை பார்த்து கர்த்தர் கேட்ட ஒரு காரியம், பிலிப்பே, இத்தனை நாள் உன் கூட இருந்தனே, நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை காண்பி என்று சொல்லி எப்படி எங்களை கேள்வி கேட்பாய் என்று சொல்லி கர்த்தர் பிலிப்புக்கு சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் கலகத்தின் தேவன் அல்ல, நம்முடைய தேவன் பிரிவினையின் தேவன் அல்ல. ஆமென். இயேசு கிறிஸ்துவை நாம் இன்றைக்கு கல்லெறிந்து கொண்டிருக்கிறோம். எப்படி அவரே பிதா என்று சொன்னால், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அறிவிக்கிற பிள்ளைகள் மேல் கல்லெறிகிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வீண் வார்த்தைகள், பழி சொற்களை இன்றைக்கு அவர் மேலும் மீட்டுக் கொண்டிருக்கிறோம். கடைசி காலம் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவே பிதா என்று அறிக்கையிடுகிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களை மாத்திரமே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாய் அவர் சேர்த்துக் கொள்வார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி காலத்துல குழம்பி போகாதுங்க. வேதம் நோக்கி திட்டமாய் சொல்கிறது, இவரே இவரே மெய்யான தேவன், இவரே சர்வத்திற்கு மேலான தேவன். கர்த்தர் சொல்கிறார், எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை, எனக்கு சமானம் இல்லை என்று சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு சபைகள் அப்படி அல்ல. எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, திருத்துவ என்கிற ஒரு கொள்கையை உட்புகுத்தி ஒரே தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை 3 கூறுகளாக்கி இன்றைக்கு கல்லெறிந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பிரசங்கிக்கிற ஊழியர்கள் மேல், விசுவாசிகள் மேல். தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தையை விசுவாசிங்க, வார்த்தையை நம்புங்க, வார்த்தைக்கு விரோதமாக எழும்பி நிற்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, அவரே நித்திய பிதா. வேதம் அப்படிதான் திட்டமா சொல்கிறது.
இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்போம். அவரே நித்திய பிதா என்று அறிக்கையிடுவோம். கர்த்தர் தாமே செய்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே செய்தி கேட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளையுடைய கண்களை, இருதய கண்களை திறப்பீராக. அன்றைக்கு நீ சொன்ன பொழுது, நானும் பிதாவும் ஒன்றே என்று சொன்ன பொழுது, இயேசு கிறிஸ்துவே யூதர்கள் கல்லறிய தொடங்கினார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த கடைசி நாட்களிலே அப்பாவே உம்மை பிதா என்று அறிக்கையிடுகிற பொழுது, ஓ இயேசுவின் நாமக்காரன் சொல்லி கல்லெறிகிற கூட்டங்கள் உண்டு ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஜனங்களோடு கூட நீ பேசும், அவரை சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.